ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அகநானூறு ஷார்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 8 தொகை 10 பாட்டு எல்லாமே சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள்ன்ற டாபிக் வந்து தமிழ்லையும் கவர் ஆகும், யூனிட் 8லையும் கவர் ஆகும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அகநானூறு ரிலேட்டடாக யூனிட் 8ல் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், தமிழில் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 8 தொகையில் பார்த்தீங்கன்னா 5 அகநூல் இருக்குது, 2 புறநூல் இருக்குது, ஒரு அகமும் புறமும் சேர்ந்த நூல் இருக்குது. இதில் அந்த 5 அகநூல்லையே அகம் அப்படின்ற பெயரோட சேர்த்து வழங்கப்படுற ஒரு நூல்னா அது அகநானூறு தான். இது வந்து ஒரு அகநூல். அகநானூற்றுக்கு வழங்குற வேறு பெயர் வந்து நெடுந்தொகை. அகநானூறு ஆஸ்திரியப்பாவால் இயற்றப்பட்டது. ஆஸ்திரியப்பாவிற்கு இன்னொரு பெயர் தான் வந்துட்டு அகவற்பா. அகநானூரை எழுதிய மொத்த புலவர்களின் எண்ணிக்கை 145 புலவர்கள். அகநானூற்றில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 400 பாடல்கள். கடவுள் வாழ்த்து நீங்களாக 400 பாடல்கள். அகநானூரோட அடி வரையறை வந்து 13 அடி முதல் 31 அடி வரை, அதாவது 13 அடி சிற்றெல்லை முதல் 31 அடி பேரெல்லை வரைக்கும் அடிவரையறை கொண்டிருக்கிறதுனால தான் அகநானூரை நெடுந்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அகநானூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இவர் வந்து எந்த கடவுள் மேல வாழ்த்து பாடியிருப்பாருன்னா சிவபெருமான் மேலதான் வாழ்த்து பாடியிருப்பாரு. அகநானூற்றை தொகுத்தவர் வந்து உருத்திர சன்மனார். அகநானூற்றை தொகுப்பித்தவர் உக்கிர பெருவழுதி. அகநானூற்றை தொகுத்தவர் உருத்திர சன்மனார், தொகுப்பித்தவர் உக்கிர பெருவழுதி. அகநானூறு 3 பிரிவுகளா பிரிக்கலாம். களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. 120 பாடல்கள், அதாவது 1லிருந்து 120 வரைக்கும் 120 பாடல்களை கொண்டது தான் களிற்றியானை நிறை. மணிமிடை பவளம் வந்து 180 பாடல்கள், 121வது பாடலிலிருந்து 300வது பாடல் வரைக்கும் கொண்டது மணிமிடை பவளம். நித்தில கோவை வந்து 100 பாடல்களை கொண்டது, 301லிருந்து 400 வரைக்கும் நித்தில கோவை. 8 தொகை நூல்களிலேயும் ஒரு ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. அகநானூற்றை பதிப்பித்தவர் ராஜகோபால ஐயங்கார் அப்படின்றவர் தான் பதிப்பித்திருப்பாரு. அகநானூற்றை பதிப்பித்தவர் ராஜகோபால ஐயங்கார். அகநானூற்றுக்கு உரை எழுதியவர்கள் 2 பேர். நாமு வெங்கடசாமி நாட்டார் அப்படின்றவரும் வேங்கடாச்சலம் பிள்ளை அப்படின்ற 2 பேர் வந்து அகநானூற்றுக்கு உரை எழுதியிருப்பாங்க. நாமு வெங்கடசாமி நாட்டார் வந்து உரை எழுதிய மற்ற நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியிருப்பாரு. அது போக அகநானூறு, இன்னொரு நூல் வந்து திருவிளையாடற் புராணம். சிலப்பதிகாரம் வந்து தமிழில் தோன்றிய முதல் ஆசிரியப்பா நூல். அடுத்து அகநானூற்று 5 திணைகளை பற்றி கூறுகிறது. அகநானூறு 5 திணைகளை பற்றி கூறுகிறது. என்னென்ன திணைனா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்ற 5 திணைகளை பற்றி கூறுது. இதில் வந்து 1, 3, 5 அப்படின்ட்டு ஒற்றை எண்ணை பெற்று வரும் பாடல்கள் எல்லாமே பாலைத்திணை. பாலைத்திணையில் 200 பாடல்கள் இருக்கு. 4, 14 அப்படின்ட்டு 4 என்னும் எண்ணை கொண்டு வரும் பாடல்கள் என்னென்னா முல்லைத்திணை. அதில் வந்து 40 பாடல்கள் இருக்கும். 10, 20 என வரும் பாடல்கள் நெய்தல் திணை. இதுலையும் 40 பாடல்கள். 2, 8, 12, 18 என 2, 8 என்னும் எண்ணை பெற்று வரும் பாடல்கள் என்ன திணைன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணை. குறிஞ்சி திணையில 80 பாடல்கள் இருக்கு. 6, 16, 26 என 6 என்னும் எண்ணை பெற்று வரும் பாடல்கள் எல்லாமே மருதத்திணை. 6 மருதம் 40 பாடல்கள், மொத்தம் 400 பாடல்கள். 1, 3, 5 ஒற்றை எண்களை பெற்று வர்றது பாலைத்திணை 200 பாடல். 4, 14 முல்லைத்திணை 40 பாடல். 10, 20 நெய்தல் 40 பாடல். 2, 8, 12, 18 அப்படின்ட்டு 2, 8 அப்படின்ற நம்பர்ஸை பெற்று வர பாடல்கள் வந்து குறிஞ்சி திணை 80 பாடல்கள். 6, 16, 26 என 6 என்னும் எண்ணை பெற்று வரும் பாடல்கள் மருதத்திணை 40 பாடல்கள். அடுத்து குடவோலை முறை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு. குடவோலை தேர்தல் முறை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு. அது எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கு. உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து முதலாம் பராந்தக சோழனை பற்றி குறிப்பிடுது. முதலாம் பராந்தக சோழனோட சிறப்பு பெயர் என்னன்னா மதுரை கொண்டான். 8 தொகை நூல்களிலே வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறும் நூல் எதுன்னா அகநானூறு. அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். வரலாற்று செய்திகளை அதிகமாக பாடுவதில் வல்லவர் எந்த புலவர்னு பார்த்தீங்கன்னா பரணர். வரலாற்று செய்திகளை அதிகமாக சொன்னாலும் தமிழர்களோட வரலாற்று பெட்டகம் அப்படின்ட்டு அழைக்கப்படுற நூல் வந்து புறநானூறு. தமிழர்களோட திருமண முறை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு. இவ்வளவுதாங்க அகநானூறு பத்தி இன்ஃபர்மேஷன். அடுத்த வீடியோல அடுத்த ஒரு 8 தொகை நூலை பத்தி பார்ப்போம். டாடா பாய்.